ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட கடந்த முறை 38 எம்பிக்களை அனுப்புனாங்க திமுக. என்ன செஞ்சாங்க அப்படின்னு எதிர்க்கட்சியிலேருந்து அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இந்த கேள்வி எழும்புதே. அது தவறான சட்டங்களை ஆதரிக்காமல் இருந்திருக்கிறார்கள். வேளாண்மை திருத்த சட்டமாக இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், அதாவது பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மோசமான கருப்பு சட்டங்களுக்கு வாக்களிக்காமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது மாநில அரசுகளே இருக்கக்கூடாது, அல்லது மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, மாநில கட்சிகள் பெரிய அளவிலே வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதை பாஜக மிக கவனமாக கையாளுகிறது. தமிழ்நாட்டிலே அவர்கள் அதிமுகவை உடைத்து பல அணிகளாக மாற்றி இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் ஒரு நதிக்கு 2 கரைகள் இருப்பதை போலதான் திமுக அதிமுகவும். திமுக தவற விடுகிற பந்தை அதிமுக கேட்ச் பண்ணிடும் எப்பவுமே, அல்லது அதிமுக தவற விடுகிற விஷயங்களை திமுக அடுத்த முறை ஆளுங்கட்சியாக வரும். இதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனால் 2 பேருக்குமே அடிப்படையில் இந்த மாநிலத்தின் நலன் குறித்து இவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. என்னுடைய இதற்கு முன்னால் பேசியவர் அக்னீஸ்வரன் கூட சரியா சொன்னார். அவர் கலைஞராக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் அனைவருமே இந்த மாநிலத்தினுடைய நலன்கள் குறித்து மிகுந்த அக்கறையோடு அவங்க தொடர்ந்து செயல்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்திலே பாஜக அரசு மாநில அரசுகளை, குறிப்பாக தங்களுக்கு வாக்களிக்காத மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டலை, திட்டமிட்டு தான் கட்டலை. அவங்க நினைச்சிருந்தா கட்டியிருக்க முடியும். மற்ற வட மாநிலங்கள்லாம் அவங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுமானம் செஞ்சுட்டாங்க. இங்கே மட்டும் வேணும்னே செய்யலை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலினுடைய விரிவாக்கத்திற்கு சொல்றது இங்கே தாமதப்படுத்துறாங்க. நிலம் கையகப்படுத்தி கொடுக்கறதுல எங்களுக்கு தாமதம், போதுமான ஒத்துழைப்பை தரல தமிழ்நாடு அரசு தரல அப்படிங்கிறது தானே அவங்களோட. ஆட தெரியாதவங்க தெரு கோணல்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. அதைத்தான் பாஜக தொடர்ந்து செய்கிறது. ஏதாவது ஒரு காரணம் அவர்களுக்கு வேணும். அது பாஜக மட்டும்தான் செய்யுதா இல்ல இங்க இருக்க கட்சிகளும் செய்யுதா? திமுக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும் இல்ல, திமுக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நலன்கள் வேண்டுமோ அதெல்லாம் செய்யணும் தான் விரும்புறாங்க. ஏன்னா மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி, பல கட்டுமானங்கள், பொறியியல் கல்லூரி, பல வகையான கட்டுமானங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க, கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால இந்த அளவிற்கு கல்வியிலோ மருத்துவத்திலோ பல முன்னேற்றமான போக்கு வட மாநிலங்கள்ல இல்ல. இப்ப ஜிஎஸ்டியை கூட ₹1 29 பைசா திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? இது வளர்ந்த மாநிலம்னு சொன்னாங்க. ஆனா இவங்க தான் என்ன சொல்றாங்க? 57 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டதுன்னு அதே வாயில சொல்றாங்க. ஏயா ஜிஎஸ்டியை திருப்பி கொடுக்கலங்கிற கேள்வியை கேட்கும் போது மட்டும் இது வளர்ந்த மாநிலங்கிறாங்க. அப்ப இந்த இரட்டை நிலைப்பாட்டை அவங்க தொடர்ந்து மேற்கொள்றாங்க. மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கெல்லாம் அவங்க போதிய நிதி கொடுக்கல. வெள்ள பேரிடர்ல கைவிட்டுட்டாங்க. தமிழக மக்களை அவர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜக எதிர்ப்புல 38 எம்பிக்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி, அவர்களுக்கான அதிகார எல்லை என்னவோ அதற்குள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு நலன்களுக்கு அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு செவிசாய்க்காத ஒரு மத்திய அரசாங்கம் இருந்தது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை நோக்கி தான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணுமே தவிர என்ன செஞ்சாங்க, எதுக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காங்க. இப்ப திமுக தமிழ்நாட்டில் உதாரணத்திற்கு நீட் எதிர்ப்பை தொடர்ந்து பேசி வர்றாங்க. அது மாதிரி பல நீட்டுக்கே நான் திரும்ப சொல்லிடுறேன். இப்ப நீட் எதிர்ப்பு பேசி வர்றாங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாய் தானே இருக்கு. இப்ப தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையிலையும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மாநிலங்கள் விரும்பினால் நீட் விலக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. ஆனா அங்க சிதம்பரம் அவர்கள் திரும்ப அங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு இங்க சென்னைக்கு வர்றாங்க. கேட்கிற கேள்வி இந்த நீட் விலக்கப்ப சொல்லும் போது நீதிமன்றம் முடிவு செய்யும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்ப இந்த நீட் விலக்கு அப்படிங்கிறது சுத்தி இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உச்ச நீதிமன்றத்துல தான் கடைசியில நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அப்படின்னா இந்த கோரிக்கையை வச்சு இது ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக பண்றதா? இல்ல, ஏற்கனவே பல்வேறு கருப்பு சட்டங்கள், தடா பொடா போன்ற கருப்பு சட்டங்கள்லாம் மக்களவையிலே நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரத்துகள் நீக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில். அதனால நீட் தேர்வுங்கிறது நீக்கவே முடியாத ஒரு சட்டப்பிரிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இப்ப திமுக இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர் தான் அவர், இந்த நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அப்படின்ட்டாரு. இப்ப எதை வைத்து அடுத்தது தமிழ்நாட்டின் நலனை எதை முன்ன வச்சு நாங்க இங்க இருக்க மக்கள் எதை வைத்து திமுகவை தேர்வு செய்யணும்னு விரும்புவாங்க? திமுக தொடர்ச்சியாக மக்கள் நல திட்டங்களை செய்து வருகிறார்கள். அதாவது மற்ற கட்சிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்து ஓட்டு கேட்கிறாங்க. திமுக மட்டும்தான் இங்கு என்னென்ன மக்கள் நல திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய குழந்தைகளுக்கு நாங்கள் உணவளித்திருக்கிறோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம், பேருந்து வசதி, நாங்கள் இலவச பேருந்து வசதியை நாங்கள் செஞ்சிருக்கிறோம், படிக்கிற மாணவர்களுக்கு ₹1000 உதவித்தொகை கொடுத்திருக்கிறோம். இது மாதிரி
நலத்திட்டங்களை முழுக்க முழுக்க சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வந்து இவ்வளவு மோசமாக 29 பைசாக்குள்ள இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஜிஎஸ்டியை திருப்பி கொடுத்திருந்தால், இவர்கள் இன்னும் வந்து மெட்ரோ போன்ற விஷயங்களுக்கு நிதியை தந்திருந்தால் இன்னும் சிறப்பாக செய்திருக்க முடியும். அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி பெறுகிற போது பல மக்கள் நல திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம்னு திமுக அரசு சொல்லுகிறது.